வணக்கம், இது ஆர்ட் கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மசாலா தோசை செய்ய தேவையான பொருட்கள்: தோசை மாவு, அதாவது தோசை மாவு இட்லி மாவு ரெண்டுமே நான் ஒன்று தான். இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தோசை மாவு, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் 2, உருளைக்கிழங்கு ஒரு 100 கிராம் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு தான் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரட் ஒரு 50 கிராம் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி இது ஊற வச்சு வேக வச்சது, அது ஒரு 50 கிராம். கொத்தமல்லி தழை கடைசியாக தூவுறதுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், இது சென்னா மசாலா பொடி அது 1 டீஸ்பூன், எண்ணெய் ஒரு 20 ml, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், துருவின இஞ்சி ஒரு தாராளமாக 2 டீஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை. இதுதான் நமக்கு மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பேஸ் மசாலா, அந்த தோசைக்கு தேவையான பேஸ் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு 3 வரமிளகா, 2 நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, ஒரே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் நறுக்கின கொத்தமல்லி தழை. ஸோ இது எல்லாத்தையும் உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு, இந்த ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேஸ் மசாலா ரெடி ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். மசாலா தோசைக்குரிய பேஸ் மசாலாவை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். தண்ணி ஒரு சொட்டு கூட விடலை, தக்காளியில் இருந்த அந்த ஈரப்பதம் தான். ஸோ இப்போ மசாலா தோசைக்குரிய மெயின் மசால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எடுத்துக்கிட்ட எண்ணெயில் பாதி அளவு கடாயில் ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. இப்போ இதை கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதில் உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா, அதாவது மெயின் மசாலாவுக்கு பச்சை மிளகா நான் சொல்ல விட்டு போச்சு. நான் 2 பச்சை மிளகாவை ரொம்ப பிட்டு பிட்டாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலாவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தோசை நம்ம மசாலா தோசைக்கு ரொம்ப தின்னாக வாக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக வாத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா வச்சதுக்கப்புறமா தோசை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தின்னாக போட்டோம் அப்படின்னா. ஸோ கொஞ்சம் திக்காக தான் வாக்கணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுடலாம். பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, இதில் நம்ம வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக அது வதங்கணும். இப்போது இஞ்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய துருவியில் துருவிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நார்த்தன்மை இல்லாமல் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இல்லாமல் வரும். இஞ்சி பொதுவாக ரொம்ப சின்ன துருவியில் துருவினோம் அப்படின்னா இஞ்சி ஒன்றோட ஒன்று சேர்ந்து உருண்டை கட்டிக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி உருண்டை கட்டக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெரிய துருவியில் இஞ்சியை துருவிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயத்தை போட்டுடுறேன். வெங்காயம் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கேரட் துருவலை போட்டுடலாம். கேரட் துருவலை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நம்ம இதை வதக்கிடுவோம். கேரட் துருவி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுடுறேன். இந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் ரொம்பவும் குழஞ்சிடாமல், ரொம்ப நெத்தாக இல்லாமல் மீடியமாக வேக வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துருவோம். இது ஆல்ரெடி நமக்கு வெந்தது, அதனால் ரொம்ப டைம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு 2 பெரட்டிட்டு இது கூட நம்ம என்ன சேர்த்துடலாம் அப்படின்னா, மஞ்சள் பொடி, சென்னா மசாலா
அந்த சோலை மசாலா ரெண்டும் ஒன்று தான். சன்னா மசாலா, சோலை மசாலா அந்த 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம்ல, அதையும் வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதை ஒரு 2 பெரட்டிட்டு கடைசியாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் கையாலேயே ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மசிச்சிடாமல், பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்க்கு ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அது 2 பெரட்டிட்டு கடைசியாக நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மசால் வந்து ரொம்ப நமக்கு கிரேவியாட்டம் இருந்தது அப்படின்னா தோசை வந்து பிஞ்சுக்கும் ஊறி. அதனால் கொஞ்சம் நமக்கு ட்ரையாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி கையால் உருண்டை பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் தேவையான அளவுக்கு உப்பு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது கூட கொத்தமல்லி தழையை தூவி இதை நிறுத்திடலாம். ஸோ கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா தோசைக்கு தேவையான மெயின் மசாலா, பேஸ் மசாலா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம செய்ய போகிறது தோசையை வாக்க வேண்டியது. இப்போ தோசை வாக்கலாம். தோசைக்கல்லை ஆல்ரெடி போட்டாச்சு, தேவையான அளவுக்கு கல் சுட்டுருச்சு. இப்போ இதில் 2 கரண்டி மாவு ஊற்றிட்டேன். ரொம்ப மெல்லிசாக இழுக்க வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு வந்து மசாலா தடவி எடுக்கும்பொழுது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் தோசை. ஸோ இந்த அளவுக்கு தோசை இழுத்துட்டு நடுவுலையும் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து திக்காகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு எண்ணெய் விட்டுறலாம். நெய்யோ எண்ணெய் எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். ரீஃபைண்ட் ஆயில் வேணால் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெய், நம்மளுடைய வாசனை டேஸ்ட்டு அதை பொறுத்து. ஸோ 2 பக்கமும் இதுக்கு வந்து ஃபுல்லாக அந்த சைடு நெய் விட்டுருவோம். இப்போ இது வந்து மேக்ஸிமம் நம்ம தோசையை திருப்பி போட வேண்டாம், இது அப்படியே வேகட்டும். கீழ் போர்ஷன் வெந்து மேலே இருக்கிற போர்ஷனும் லைட்டாக வேக ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா வெந்துடணும். இல்லை அதுக்கப்புறம் நம்ம தடவ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து ஒட்டிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நல்லா வேகணும். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மசால் தடவ முடியும். இப்போ தோசை வெந்துருச்சு. இதில் வந்து எல்லா பக்கமும் பரப்பரன்னு தடவாமல் கொஞ்சமாக எடுத்து முதல்ல இப்படி போட்டுக்கோங்க. அந்த தோசையினுடைய இடையில கேப் வருது இல்லை, அதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்படி நடுவில் ரொம்ப ஓரத்துக்கு போக வேண்டாம், நல்லா ஃபுல்லாக நடு போர்ஷனில் ஃபுல்லாக தடவிடலாம். தடவிட்டு மெயின் மசாலாவை தோசையினுடைய ஒரு ஹாஃப்க்கு தடவலாம். போட்டுடலாம். மெயின் மசாலாவை தோசையினுடைய ஒரு ஹாஃப். ரொம்ப ஓரத்துக்கு வழிய வர வேண்டாம். அப்புறம் இந்த தோசை வந்து நமக்கு ரொம்ப ஹெவி. ஒருத்தருக்கு வந்து ஒரு தோசை இல்லைன்னா 2 மேக்ஸிமம், அதுக்கு மேலே சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஸ்டஃபிங் இருக்கிறதுனால. ஸோ அப்படி போட்டு நடுவில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த தோசையை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அப்படி போட்டுட்டு இந்த போர்ஷனை மெதுவாக அப்படியே எடுத்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அருமையான கமகமன்னு வாசனையோட சூப்பரான மசாலா தோசை அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம சைட் டிஷ் வந்து நமக்கு எதுவும் தேவைப்படாது, ஏன்னா பேஸ் மசாலா இருக்குது, அது போக மெயின் மசாலா இருக்குது. ஸோ சைட் டிஷ் வேண்டவே வேண்டாம். இந்த ஒரு மசால் தோசையை நமக்கு வந்து ரொம்ப சாப்பிட்ட திருப்தி அவ்வளோ சூப்பராக கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உள்ளே அந்த மசாலா கலவை ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.